ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டரி எக்ஸாம்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட் கிளாஸஸ் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகக்கூடிய லெசன் 6 and 7 பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி, அந்த டாப்பிக்கோட கண்டினியூட்டி வந்து நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. ஸோ அதோட ஏற்கனவே வேட் ஸ்டடி வந்து சொல்லியாச்சு. ஸோ ஒன்றிய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உங்களுக்கு 12th and 10th கவர் ஆகுது. 12th 6th and 7th லெசன், 10th உங்களுக்கு 2nd and 3rd லெசனில் கவர் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகக்கூடிய லெசன் 2nd and லெசன் 3rd. லெசன் 2nd உங்களுக்கு நடுவண் அரசு கவர் ஆகுது. அதே போல லெசன் 3ல உங்களுக்கு மாநில அரசு கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசன்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நடுவன் அப்படிங்கிற அந்த சென்ட்ரலுக்குள்ளே என்னென்ன இருக்குது. ஸோ அதில் நம்ம 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம், அண்ட் 3வது பார்க்க போகிறது வந்து நிதித்துறை. ஸோ இப்போ இந்த 3லையும் ஒன்று அப்போ குடியரசுத் தலைவர் யார், ஸோ அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அவருக்கான ரூல்ஸ் என்ன, அவருக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள் இருக்குது, ஸோ என்னென்ன வேலைகளை வந்து குடியரசுத் தலைவர் பார்ப்பாரு, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே முதற்கொண்டு நடுவண் அரசில் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதே போல் அடுத்த லெசனில் மாநில அரசில் அதே போல் முதலமைச்சர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கடமைகள் என்ன, அவங்களுக்கான சலுகைகள் என்ன, அவங்கள யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றது எதுனா நடுவண் அரசு தான். ஸோ இந்தியாவின் மிக உயர்ந்த அரசாங்க அமைப்பு அப்படின்னு சொல்வது நடுவண் அரசு. இதன் தலைமையகம் வந்து புதுடெல்லியில இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சாசனம் படி பகுதி 5ல 52 இருந்து 78 வரைக்கும் நடுவண் அரசுக்கான விதிமுறைகள், நடுவண் அரசு நிர்வாகம் பத்தின விதிகள் தான் வந்து பகுதி 5ல 52 இருந்து 78 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த நடுவண் அரசுல மொத்தம் எத்தனை அங்கங்கள் பாக்குறோம்னா 3 பெரும் அங்கங்களை பாக்குறோம். முதல்ல நிர்வாகம். ஃபர்ஸ்ட் ஒரு அரசுனா அதோட நிர்வாகம் பாக்குறோம். அந்த நிர்வாகம் செய்யக்கூடியவங்க யாரு, அடுத்தது அந்த நிர்வாகம் செய்ய இடம் என்ன, சட்டமன்றம் எந்த இடத்துல செய்யறாங்க, அடுத்து 3வது பார்க்கக்கூடியது அது செய்யறதுக்கான ஃபண்ட், சொப்ப நிதித்துறை. இப்படிதான் வந்து நம்ம 3 கட்டமைப்பையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நிர்வாகம். அந்த நிர்வாகத்தை வந்து நிர்வகிக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். அவருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பிரதம அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர் குழு. ஸோ இது வந்து நம்ம போஸ்டிங் வாரியாக கொடுத்துருக்கோம். அப்போ பெரிய பதவியில் இருக்கிறது அந்த நிர்வாகத்தோட தலைவர் அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் இவங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம். ஸோ அந்த சட்டமன்றம் அந்த நம்ம நாடாளுமன்றம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நடுவண் அரசில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ் பார்த்தோம்னா 2 அவையில் இருப்பாங்க. ஒன்று மாநிலங்களவை, இன்னொன்று மக்களவை. மாநிலங்களவையை நம்ம ராஜ்யசபான்னு சொல்கிறோம், மக்களவையை லோக்சபா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ராஜ்யசபையோட மொத்த உறுப்பினர்கள் பார்த்தோம்னா, ஸோ அதில் நம்ம 238 பேர் வந்து மாநில சட்டமன்றத்து மூலியமா எடுக்கக்கூடியவங்க. அதில் மீதி இருக்கக்கூடிய 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நேரடியான நியமிக்கப்படுவாங்க, 12 பேர். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவை வந்து லோக்சபான்னு சொல்கிறோம். இதில் 543 பேர் வந்து மக்களாலையும், அதே போல் 2 ஆங்கிலோ இந்தியனை வந்து குடியரசுத் தலைவரும் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த நிதித்துறை 3வது. ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகம்ல குடியரசுத் தலைவர். இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புகளா இந்த லெசன்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ இவருடைய ஆட்சி காலம் பார்த்தா 5 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி காலம். இது வந்து நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் அப்படின்னு சொல்றோம். குடியரசுத் தலைவரை நம்ம என்னன்னு சொல்றோம், சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் அவருக்கு உண்டு. முப்படைகளின் தலைமை தளபதியாகவும் குடியரசுத் தலைவர் பகுதி வந்து வகிக்கிறார். அதே போல நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவராகவும் குடியரசுத் தலைவர் சிறந்து விளங்குகிறார். இவரை பாத்தீங்க அப்படின்னா, இவரோட இந்த சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தா சட்டப்பிரிவு 53 படி எந்த அதிகாரம் செயல்படுத்தப்படுகிறதுனா, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் அப்படிங்கிற அந்த சட்டம் எந்த சட்டப்பிரிவுல சொல்லப்பட்டிருக்குன்னா 53ல. அடுத்து தேர்தலுக்கான தகுதி என்ன, இப்போ ஒரு குடியரசுத் தலைவரா நான் வந்து அந்த தேர்தலுக்கு போட்டிடுறேன், அந்த பதவிக்கு போட்டிடுறேன் அப்படின்னா அதுக்கான தகுதிகள் முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல அவர் வந்து இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும். இது வந்து யாரா இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து துணை குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, முதல் கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து இந்திய நாட்டின் குடிமகன். அதே போல அவரோட வயது வரம்பு குடியரசுத் தலைவருக்குன்னு பார்த்தா 35 வயது வந்து பூர்த்தியானவராக இருத்தல் வேண்டும். அதே போல இவர் வந்து மாநிலங்கள்லயோ இல்லை வந்து எந்த ஒரு சென்ட்ரலையா இருக்கட்டும், நடுவன்லையா இருக்கட்டும், இல்லை மாநிலங்களையா இருக்கட்டும், இல்லை உள்ளாட்சிகள்லையா இருக்கட்டும், எதுலையுமே இவர் வந்து ஒரு பதவி வகிக்க கூடாது. எந்த ஒரு பதவியிலும் அவருக்கு கூடாது. இது மூலியமா எந்த ஒரு சேலரியும் அவர் வாங்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 50 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும். ஸோ இவங்களுக்கு ஓட்டு போட்டுறதுக்கு 50% வந்து 50 வாக்காளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இவங்களோட பேரை முன்மொழிஞ்சாதான் இவங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் நிர்வாக நடவடிக்கை குடியரசுத் தலைவரின் பெயரில் நடக்கும். அதே போல ஒவ்வொரு வருஷமும் நாடாளுமன்றத்தில் கூடக்கூடிய முதல் கூட்டத்தில் குடியரசுத் தலைவரோட உரை வந்து தொடங்கி தான் வைப்பார். அப்போ குடியரசுத் தலைவர் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்றத்தில் அந்த
அவை வந்து தொடங்கப்படும். இது வந்து நாடாளுமன்றம் தொடங்கக்கூடிய முதல் ஆண்டுக்கு மட்டும் அவருடைய ஸ்பீச் வந்து அவர் கொடுப்பாரு. அடுத்து ஆண்டு வரவு செலவு திட்டத்தை எல்லாமே, அதே போல ஆண்டு வரவு செலவு திட்டமா இருக்கட்டும், இல்ல நிதி மசோதா தாக்கல் செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கீழே தான் இது வந்து நடக்கும். ஸோ அவர் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த திட்டங்கள் எல்லாம் உள்ள வரும். மக்களவையில 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனதா அதாவது ஒரு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு நிதிக்குழு வந்து அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கான கொடுக்கப்பட்ட ஒரு விதிமுறைகள். அடுத்து பாத்தீங்கன்னா சட்டத்திட்டம் 72 படி சட்டப்பிரிவு தண்டனை இவரால் குறைக்க முடியும். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை இருக்கக்கூடிய ஒரு கைதிக்கு வந்து தன்னுடைய தண்டனை காலத்தை குறைப்பதற்கு இல்ல தண்டனையை வந்து நீக்குவதற்கு அவர் யாருக்கு மட்டும் உரிமை இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும் உரிமை வந்து இருக்கு. அடுத்து பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தையும் எந்த சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவருக்கு அளிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு 52ல 2வது பாகம் வந்து பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து குடியரசுத் தலைவர் பொறுப்பு கொடுக்குது. அதே போல நெருக்கடி நிலை அறிவிப்பு அதுவும் குடியரசுத் தலைவரால் தான் மேற்கொள்ளப்படுது. ஏதாவது ஒரு நெருக்கடி நிலை வந்தாலோ அது வெளிநாட்டவர் மூலியமா வரலாம், இல்ல உள்நாட்டில் ஏதாவது நெருக்கடி நிதி நிலை வரலாம். அப்படி வரும்பொழுது எந்த சட்டப்பிரிவின் கீழே குடியரசுத் தலைவர் அந்த ஆட்சி செயல்படுத்தலாம் அப்படின்னு சட்டப்பிரிவு 352 கீழ இந்த நெருக்கடி நிலையை சமாளிக்கிறது குடியரசுத் தலைவர் வந்து ரூல்ஸ் வந்து பிறப்பிக்கலாம். அதே போல இது வந்து நிதி நெருக்கடி வரும்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எந்த பிரிவின் கீழே இருக்குன்னு பார்த்தோம்னா 360. ஸோ இப்போ இந்த 352 அப்படிங்கிறது மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த அதிகாரம் எந்த பிரிவின் கீழே வருதுன்னு பார்த்தோம்னா 356 பிரிவின் கீழே எந்த ஒரு மாநில அரசையும் குடியரசுத் தலைவர் வந்து கலைக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. ஸோ நெருக்கடி நிலையும் போது 352, அதே போல நிதி நெருக்கடியும் போது 360. கேரளா மற்றும் பஞ்சாப்ல கிட்டத்தட்ட 9 வாட்டி குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், இதெல்லாமே நீங்க மறக்காம ஞாபகம். அடுத்து பதவி நீக்கம் சட்டப்பிரிவு 61 படி குடியரசுத் தலைவர் பணி துறப்பு பண்ணலாம். ஸோ அவரா வில்லிங் பண்ணி இந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பதவியை வந்து துறக்கிறது வந்து சட்டப்பிரிவு 61. அடுத்தது பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஸோ இவரோட பதவி காலமும் குடியரசுத் தலைவருக்கு பார்த்த மாதிரி 5 வருஷம் தான். ஸோ இவர் வந்து சட்டப்பிரிவு 63 கீழ் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பதவி வந்து இருக்கலாம். அதுக்கு கீழே என்னன்னா இவர் வந்து நாட்டின் 2வது உயர் பதவியில வகிக்கக்கூடிய ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன கண்டிப்பா வந்து இவரும் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா தான் இருக்கணும். ஸோ இந்திய நாட்டின் குடிமகனாக தான் இவர் இருத்தல் வேண்டும். இந்த பதவி அமெரிக்கா துணை குடியரசுத் தலைவர் பதவியை போல இங்கேயும் கொண்டு வரப்பட்டது இந்தியாவிலும். ஸோ அமெரிக்காவில் இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆனது. ஸோ அதை பார்த்து அங்கிருந்து இங்கேயும் வந்து இந்தியாவுக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவியை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா சொன்ன மாதிரி இவர் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். அதே போல ஒரு வயது வரம்பு 35 கம்ப்ளீட் ஆனதவராக இருக்கணும். அதே போல நடுவண மற்றும் மாநில உள்ளாட்சிகளில் எந்த ஒரு ஊதியம் பெறும் வேலையிலையும் இவர் இருக்கக்கூடாது. அதே போல சட்டப்பிரிவு 66ல 1வது பாகத்தின்படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்காமல் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ மக்களால் டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படாமல். அப்ப அது என்ன சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 61 கீழ் 1வது பாகத்துல இந்த விஷயங்கள் நடக்குது. அடுத்து முடிவு வாக்கு நம்ம ஆங்கிலத்துல காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்றோம். ஸோ சட்ட மசோதா மீது நடைபெறும் வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பொழுது துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இப்ப 2 பேருமே ஈக்குவலா இருக்கு. சட்ட மசோதால ஒரு தாக்கல் பண்றாங்க. அதுக்கு ஓட்டிங் எடுக்கும் போது 2 சைடுமே, அதாவது இந்த பக்கம் 16 அப்படின்ட்டு நம்ம சமமா வரும் பொழுது குடியரசுத் தலைவரின் வாக்கு எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு வந்து அவங்களோட ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறாங்க. துணை குடியரசுத் தலைவரின் வாக்கும் அதுல வந்து கணக்கிடப்படுது. குடியரசுத் தலைவர் மற்றும் கணை குடியரசுத் தலைவர் போஸ்டிங் ஒரே நேரத்துல வந்து காலியா இருக்கும்போது அப்போ யார் அந்த இடத்துல வந்து பொறுப்பேற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்றம் தலைமையிலான நீதிபதி எம் ஹரியதுல்லா குடியரசுத் தலைவர் பொறுப்பை ஏற்றுள்ளார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ 2 பதவியுமே குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியா இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி நேரத்துல வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து பொறுப்பேற்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்தியாவிற்கு வந்திருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக எம் ஹிதயதுல்லா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து இந்த குடியரசுத் தலைவர் பொறுப்பை வந்து ஏற்றுப்பாரு. ஸோ பொறுப்பு அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் என்னென்னலாம் பண்ணணுமோ அதையெல்லாம் அந்த குடியரசுத் தலைவர் பதவி வந்து நியமனம் பண்ற வரைக்கும் அந்த பதவியில அவர் குடியரசுத் தலைவராக இருந்து அந்த பதவிக்குள்ள மேற்கொண்டிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா பிரதம அமைச்சர். இது பாத்தீங்கன்னா வெஸ்ட்மினிஸ்டர், இங்கிலாந்துல இருந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஹால்ல ஃபாலோ பண்ண அந்த பிரதம அமைச்சர் பதவி திட்டங்கள்ல பிரதம அமைச்சருக்கான என்னென்ன வேலைகளோ அதே போல இங்கேயும் ஒரு பதவி உருவாக்கி அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரதம அமைச்சர் அப்படிங்கிறது எந்த அரசியல் அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இங்கிலாந்து வெஸ்ட்மினிஸ்டர் சபையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு பதவி அப்படின்னு பார்த்தா பிரதம அமைச்சர்.
ஸோ இது எந்த அமைப்பு, எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் கீழே வருது அப்படின்னு பார்த்தா சட்டப்பிரிவு 74 1வது பாகத்தின் கீழே இந்த குடியரசுத் தலைவருக்கு உதவும் பிரதம அமைச்சர் பதவி வந்து இந்த அமைப்புக்குள்ள வருது. ஸோ அப்போ அவரோட வேலை என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்றது, அதே போல அறிவுரை வழங்குவது, பிரதம அமைச்சர்கள் தலைவராக கொண்ட குழு இருக்கும். அப்போ ஒரு குழுவை வந்து ஃபார்ம் பண்றது, அந்த குழுக்கு ஒரு ஹெட்டா பிரதம அமைச்சர் இருப்பாங்க. இந்த குழு ஃபுல்லாவே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட குடியரசுத் தலைவருக்கு ரொம்ப அசஸ்ட் பண்றது, ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலைகள்ல இந்த பிரதம அமைச்சர் குழு வந்து செய்யும். ஸோ இதை வந்து உருவாக்குறது யார் அப்படின்னு பார்த்தா, ஸோ பிரதம அமைச்சரை வந்து நியமிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் தான் வந்து பார்த்து பிரதம அமைச்சரை அந்த பதவிக்கு வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அதே போல அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 படி பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ ஒவ்வொரு சட்டப்பிரிவின் பிரிவிலையுமே வந்து குடியரசுத் தலைவரோட கடமைகள் என்னென்ன, அதே போல வந்து பிரதம அமைச்சரின் கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எண் என்ன அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்தது பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். ஸோ இப்போ பார்த்தோம் நம்ம ஏற்கனவே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இது கொடுக்குறாங்க. அப்போ துணை குடியரசுத் தலைவருக்கு நம்ம பார்த்தோம் நாட்டின் 2வது உயர் பதவி. அப்போ முதல் உயர் பதவி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அப்போ வந்து குடியரசுத் தலைவர் வந்து முதல் உயர் பதவியில் கொண்டவர், அதே போல 2வது உயர் பதவி கொண்டவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தாச்சோ. ஸோ அதே போல பிரதம அமைச்சருக்கு என்ன அப்படின்னா நாட்டின் உண்மையான தலைவர் அப்படின்னா அது வந்து பிரதம அமைச்சர் தான். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்பட்டு விளங்குகிறார். அடுத்த அமைச்சரவை குழு. ஸோ இந்த பிரதம அமைச்சர் ஹெட்டா இருப்பாரு, அவர் கீழே ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்லையா. சோ பிரதமரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் இந்த அமைச்சரவையை வந்து நியமிக்கிறார். சோ பிரதம அமைச்சரையும் அதே குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ பிரதம அமைச்சரோட ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவரின் கையொப்பத்தினால அந்த குழு வந்து உருவாக்கப்படுது. அப்ப மொத்த மக்களவை உறுப்பினர்கள் வந்து 15 விழுக்காடு அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. நடுவண் அரசர்களின் வகைகள். சோ அமைச்சர்களோட வகைகள் என்ன அப்படின்னா 3 தரநிலைகள்ல நம்ம நடுவண் அரசோட வகைகளை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேபினெட். சோ அவங்க இருக்கக்கூடிய ஆட்சி அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி குழு அமைச்சர்கள். அப்ப அவங்க தான் வந்து ரூலிங் பார்ட்டி, அவங்க மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. சோ அது ஃபர்ஸ்ட் கேபினெட். அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க அமைச்சர்கள். அடுத்து 3வதா பார்க்கும்போது இணை அமைச்சர்கள் அப்படின்ட்டு இந்த நடுவண் அமைச்சர்களின் வகையை 3ஆ நம்ம பிரிக்கலாம். சோ கேபினெட் அமைச்சர்கள், அரசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இந்த கேபினெட் அமைச்சர்கள் தான் நிர்வாகத்தின் மைய கருவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவங்க மூலியமா தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் என்னென்ன இது நடப்பணுமோ சோ அது வந்து அந்த ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் இல்ல அதுக்கான நிதி கொடுக்கறதா இருக்கட்டும். சோ இது எல்லாமே கேபினெட்டின் கீழே தான் நடக்குது. அடுத்து இந்திய நாடாளுமன்றம் நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அதிகாரமாக அங்கமாக நாடாளுமன்றம் திகழ்கிறது. சோ அப்போ நடுவண் அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது வந்து முக்கியமா சென்ட்ரல் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றம். அதுக்கு மொத்தம் 3 பகுதிகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா மற்றும் லோக்சபா. ராஜ்யசபா நம்ம மேலவைன்னு சொல்றோம், லோக்சபாவை கீழவைன்னு சொல்றோம். அப்போ இந்த ராஜ்யசபாவை நம்ம மாநிலங்களவையினும் லோக்சபாவை மக்களவையினும் சொல்றோம். காரணம் மக்களவை அப்படிங்கும் போது அப்ப அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே மக்களால டைரக்டா ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதை தான் நம்ம எம்பி எலெக்ஷன் சொல்லக்கூடும். ஸோ மக்களவை அப்படிங்கிறது லோக்சபாவை நம்ம அழைக்கிறோம், அதுதான் கீழவை. அதோட மேலவை ஆப்போசிட் வந்து மேலவை. ஸோ ராஜ்யசபா. ஸோ இது வந்து இந்த ராஜ்யசபா வந்து எலெக்டட் பை எம்எல்ஏக்களை தான் இதுல வந்து எலெக்டட் பை எம்எல்ஏஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 238 மாநில உறுப்பினர் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து செலக்ட் பண்ணக்கூடியவங்க. மீதி இருக்கக்கூடிய 12 குடியரசுத் தலைவரால் டைரக்டா அப்பாயிண்ட் பண்ணக்கூடியவங்க. இதுல இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 252. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 530 மாநிலங்களால மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 13 யூனியன் பிரதேசங்கள்ல இருந்தும் 2 குடியரசுத் தலைவராலும் அந்த பதவி வந்து ஏற்கப்படுது. ஸோ மொத்தம் இதோட வயது வரம்பு இவர்கள் வந்து பார்த்தா 25 இயர்ஸ் வந்து முடிஞ்சாலே, 25 வயசு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆனாலே அவங்க லோக்சபால உறுப்பினர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதே போல இங்க ராஜ்யசபால பார்த்தா 25 கிடையாது, 30 வயசு கம்ப்ளீட் ஆனவங்களா தான் கண்டிப்பா இருத்தல் வேண்டும். ஸோ இவங்களோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தா 6 வருஷம். ஸோ இது வந்து மறுசுழற்சி முறையில தான் இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது 3ல் 1 பங்கு வந்து 2 வருடத்துக்கு ஒரு முறை வந்து அப்படியே அமைச்சர்கள் வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா மக்களவை தேர்தல். ஸோ மக்களவை தேர்தல் நடந்து தேர்தல் மூலியமா மக்கள் எலெக்ட் பண்ணக்கூடியவங்க தான் இந்த லோக்சபால வந்து பதவியேற்கிறாங்க. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா மாநிலங்களவையில 18 பேர் வந்து இருக்காங்க, மக்களவையில 39 பேர் இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர். சோ இந்த நாடாளுமன்றத்தின் மூலியமா அமைக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடர் வந்து 3 நிலைகள்ல வந்து அமைப்பது. ஒன்னு வந்து நிதிநிலை அறிக்கை வந்து அறிவிக்கிறாங்க. அது எந்த ஆண்டுல இருந்து அறிவிப்பாங்கன்னா பிப்ரவரில இருந்து மே வரைக்கும் அவங்களோட வரல என்னன்னா இந்த நிதிநிலை அறிக்கையை வந்து வெளியிடுவது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் மழை மற்றும் பருவகால நாடாளுமன்ற பருவகால கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. அதே போல அடுத்தது 3வதா பார்த்தா குளிர்கால கூட்டத்தொடர். இது வந்து நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். சோ இதெல்லாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களின் வகைகள். சோ இதுதான் வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. பிப்ரவரி டு மேனா இதை வந்து பார்க்கணும், ஜூலை டு செப்டம்பர்னா இதை பார்க்கணும், நவம்பர் டு டிசம்பர்னா இதை பார்க்கணும் அப்படிங்கறத அந்த நாடாளுமன்றத்துல செட் பண்ணி வச்ச அந்த கூட்டத்தொடர்.
ஸோ இந்த வரிசையில தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த கூட்டத்தொடர் வந்து நடக்கும். அந்த ஆண்டின் கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் தான் வந்து குடியரசுத் தலைவர் ஸ்பீச் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஸ்பீச்சை கொடுத்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் டேக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம், ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அந்த வருஷம் ஃபுல்லாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 76 படி தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம். இந்த உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம். ஏன்னா இந்தியன் அரசியல் அமைப்புக்கே ஒரே ஒரு இடத்துல தான் வந்து இந்த நீதி வந்து கேட்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றது. ஸோ உச்சநீதிமன்றம், ஸோ அது எல்லாமே பாதுகாவலனா இருக்கு. இது வந்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு பார்த்தா புதுதில்லியில் இருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் புதுதில்லியில் இருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா 1950 ஜனவரி 28 இந்த உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்டிருக்கும். 1935 ஆண்டு கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு வந்திருக்கும். எந்த ஆண்டு 1935 கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 1950கள் முதல் அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா ஒரு தலைமை நீதிபதி வந்து இருக்கணும். அதே போல 8 நீதிபதிகள் அவருக்கு அசஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த உச்சநீதிமன்றத்தின் ஒரு முக்கியமான ஒரு ரூலா வந்து இருக்கு. அப்ப இந்த உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 8 துணை நீதிபதிகள் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களோட வயது வரம்பு 65 வருஷம் வரைக்கும், இந்த தலைமை நீதிபதியோட வயது வரம்பு 65 இயர்ஸ் அவர் கம்ப்ளீட்டாக இருக்கணும். குடியரசுத் தலைவரால் டைரக்டா நியமனம் பண்ணக்கூடியவர் தான் இந்த உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இவரோட 5 வருஷத்துக்கு உயர்நீதிமன்ற நீதிபதியாக கண்டிப்பா இருக்கு. இது ஒரு முக்கியமான ரூல். 5 வருஷத்துக்கு கண்டிப்பா அவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கணும் அவங்களுக்கு. பிளஸ் அவங்களோட ஏஜ் 165 இருக்கணும். இப்படி இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டைரக்டா குடியரசுத் தலைவர் வந்து அவங்கள உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா அவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லெசன் 3. அதுல பாத்தீங்கன்னா மாநில அரசு. மாநில அரசுக்கு இதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதுல பகுதி 6ல 152ல இருந்து 237 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவு வந்து மாநிலங்களுக்கான ரைட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லுது. ஸோ மாநில அரசோட வேலை என்ன, அதோட இதெல்லாம் என்ன, அது என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது எந்த சட்டப்பிரிவுல இருந்து கூறப்படுது அப்படின்னா 152ல இருந்து 237க்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மாநிலங்கள் அரசு அதையும் நம்ம வந்து 3 பிரிவா பிரிக்கிறோம். ஒன்று நிர்வாகத்துறை, அந்த நிர்வாகம் எந்த இடத்துல நடக்குது, சட்டமன்றத்தில் நடக்குது. அந்த சட்டமன்றம் நடக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு தேவையான நீதி என்ன, ஸோ இந்த நீதி இப்போ இதில் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நீதித்துறை பார்க்கும். ஸோ இந்த அரசு துறை நீதித்துறை இப்படின்னு 2 பிரிக்கிறோம். அந்த அரசு துறை வந்து நிர்வாகம்னு சொல்றோம். அது வந்து இருக்கக்கூடிய இடம் சட்டமன்றம். அடுத்தது தனியார் ஒரு துறை, அது வந்து நிதித்துறை. ஸோ இந்த அரசும் நீதியும் வந்து என்னைக்குமே இதாகாது. ஸோ அந்த இது எல்லாமே ஒழுங்குபடுத்துவது வந்து இந்த நீதித்துறையாக தான் இருக்கு. இந்த நிர்வாகத்துறைக்கு இதை வந்து பார்க்குறவங்க வந்து ஆளுநர். இந்த ஆளுநர் கீழே இருக்கவங்க தான் முதலமைச்சர் கீழே இருக்கவங்க அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. சட்டமன்றம் 2 பிரிவா பிரியுது. சட்ட மேலவைன்னு சொல்றோம். சட்டமன்ற பேரவை அப்படின்னா இது கீழவைன்னு சொல்றோம். இந்த நிதித்துறையில வந்து நம்ம உயர்நீதிமன்றம், அதே போல மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு, மற்ற இதர நீதிமன்றங்களும் இதுக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இது சின்னதுல இருந்து அப்படியே பெருசு உயர்நீதிமன்றம், இந்த மாதிரி போஸ்டிங் வைஸ் சின்னதுல இருந்து பெருசுக்கு நம்ம போறோம். ஸோ ஆளுநர் தான் வந்து அந்த மாநில நிர்வாகத்தை மெயின்டைன் பண்றவர் ஆளுநர். ஸோ இந்த ஆளுநரை யார் வந்து பதவி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து பதவி நியமனம் பண்ணுறாரு ஆளுநருக்கு. ஸோ அவரோட பதவி காலம் அப்படின்னு பார்த்தா 5 வருஷம். ஸோ அந்த ஆளுநர் எந்த மாநிலத்தில் வேணாலும் நியமிக்கப்பட உள்ளாரோ அந்த மாநிலத்தின் வசித்தல் கூடாது. ஸோ அப்போ வந்து இவர் வந்து இப்போ நம்ம எப்படி பார்த்தோம், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தால் தான் குடியரசுத் தலைவர்னு பார்த்தோம். அப்போ அந்த நாட்டில் அவங்க வந்து சிட்டிசனாக இருக்கணும். பட் இங்கே ஆளுநர் வந்து எந்த மாநிலத்தில் வசிக்கிறாரோ அந்த மாநிலத்துக்கு அவர் ஆளுநராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூலு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில மற்றும் நடுவண் அரசு முன்மொழிய வேண்டும். அவரை வந்து ஆளுநராக அப்பாயிண்ட் பண்றதுக்கு குடியரசுத் தலைவர் கிட்ட வந்து யாரெல்லாம் ஓட்டு போட்டு இவரை செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா மாநில மற்றும் நடுவண் அரசு இது ரெண்டுமே அவரோட பேரை முன்மொழிஞ்சாதான் குடியரசுத் தலைவர் இவர் வந்து ஆளுநராக இந்த ஸ்டேட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஆளுநருக்கான சட்டப்பிரிவு எதுல இருந்து சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநருக்கான சட்டப்பிரிவு 158(3) பிரிவு A அதுலதான் வந்து ஆளுநருக்கான சட்டங்கள் எல்லாமே கூறப்படுது. அதன்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளுக்கு ஆளுநராக நியமிக்கப்படலாம். அப்படி இருக்கும்போது அப்ப ஒரு இதுக்கு இருந்துச்சுன்னா அது தனி ஸ்கேல் ஆஃப் பேமெண்ட். அதே போல 2 இதுக்கு வந்து அவர் ஆளுநரா இருக்காரு அப்படின்னா அவருக்கான அந்த சேலரி அந்த சம்பளத்தை வந்து யார் நியமனம் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அதை ஏற்றவோ இல்லை வந்து குறைக்கவோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவருக்கு அந்த கடமை வந்து இருக்கு. பிரிவு 157 மற்றும் 58 படி ஆளுநருக்கு தேவையான தகுதிகள் என்ன அப்படிங்கறத சொல்லப்படுது. முதல்ல சிட்டிசனா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அதே போல அவருக்கு வயது வரம்பு 35 வந்து நிறைவடைஞ்சிருக்கணும். அது போக அவருக்கு எந்த ஒரு நாடாளுமன்றம் மற்றும் பாராளுமன்றத்துல போஸ்டிங் வந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேலையிலுமே அவர் வந்து இருக்கக்கூடாது. அடுத்து அவருக்கான
அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா சட்டமன்றத்தை கூட்டவும் சட்டமன்றத்தை ஒத்திவைக்கவும் அவருக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கு. அடுத்து ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஸோ எப்படி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து முதல் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் வந்து உரையை தொடங்கி வச்சு அந்த ஆண்டுக்கான இதை வந்து தொடங்கி வைக்கிறாரோ அதே போல முதல் கூட்டம் என்ன முதல் கூட்டம் ஸோ இங்கே நம்மளோட மக்களவையில் அதாவது மக்களவை சட்டமன்றத்தில் வந்து ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையாற்றுவது வந்து யாருன்னா ஆளுநர். அவரோட உரை மூலியமாக தான் அந்த ஆண்டு அந்த ஆளுநரின் உரையை கேட்டு தான் அந்த சட்டமன்றம் வந்து தொடங்கப்படுது, அந்த கூட்டம் வந்து தொடங்கப்படுது. நிலுவையில் உள்ள மசோதாக்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து சட்டமன்றத்தில் இருந்து கலெக்ட் பண்ணி அவர் அதை வந்து மேலே குடியரசுத் தலைவர்கிட்ட அது வந்து ஒப்புதலுக்கு அனுப்பணும். அதே போல் கலை, இலக்கியம், அறிவியல் இந்த மாதிரி 6ல் 1 பங்கு இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவர் வந்து பதவி நியமனம் பண்ணலாம். அதே போல இந்த ஆளுநர் ஒரு மெம்பரை வந்து ஆங்கிலோ இந்தியனை இவர் வந்து பதவி அமர்த்தலாம். ஸோ சட்டமன்றத்தில் இவர் ஒரு பதவி அமர்த்தலாம். சட்டப்பிரிவு 213 கீழ் சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டம் வந்து 6 மாசத்துக்கு வந்து இவர் பிறப்பிக்கலாம். அதாவது அவசர சட்டம் வந்து பிறப்பிக்கலாம். அந்த அவசர சட்டம் வந்து எத்தனை மாதங்களுக்கு வந்து வேலிட் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த சட்டம் வந்து வேலிடா இருக்கும். சட்டப்பிரிவு எந்த எண் 213 கீழே இவர் வந்து அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். அது எத்தனை மாசத்துக்குன்னா 6 மாசத்துக்கு மட்டும். அடுத்து வரவு செலவு இதெல்லாமே வந்து ஆளுநர் தான் மெயின்டைன் பண்ணக்கூடியவர். ஸோ மாநிலத்தோட வரவு செலவு மொத்த கணக்கையும் ஆளுநர் பார்த்துக்கிறாரு. இவர் தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை வந்து இவரோடது. அப்போ வரவு செலவு எல்லாத்தையுமே இவர் ரெடி பண்ணி அதை வந்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து ஆளுநருக்கு இருக்கு. அடுத்து இவர் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய உரிமை வந்து ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த கடமையும் ஆளுநருக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிவிக்கும் அந்த அனௌன்ஸ் பண்ணக்கூடிய தகுதி வந்து ஆளுநருக்கு உடையது. அடுத்து இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னா தலைமை வழக்கறிஞர், மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞரை வந்து ஆளுநர் வந்து பதவி நியமனம் செய்யலாம். ஒரு மாவட்ட நீதிபதி பதவி உயர்வு. ஸோ அப்போ இது வந்து மாவட்ட நீதிபதி பதவி உயர்வு கொடுக்கறதும் பதவி உயர்வா இருக்கலாம், இல்லை புதுசாக யாரையும் அப்பாயிண்ட் பண்றதுக்கான கடமைகளும் இந்த ஆளுநருக்கு இருக்கு. அடுத்து குற்றவாளிகளின் தண்டனையை வந்து குறைக்கிறதுக்கு அவங்களோட காலத்தை வந்து குறைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆளுநருக்கு தகுதி இருக்கு, அவங்களுக்கு உரிமை இருக்கு. கம்ப்ளீட்டா அவங்களோட நீக்கிறதுக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அடுத்த சட்டப்பிரிவு 31ல் 1வது பாகத்தின்படி இந்த அதிகாரங்கள் ஆளுநரின் அதிகாரங்கள் செயல்பட்டு வருது. அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு கீழே இருக்கிறது முதலமைச்சர் சிஎம். ஸோ ஆளுநர் பெயரளவுக்கு தான் அவர் வந்து நிர்வாகியா இருப்பாரு. ஒரு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சிஎம் தான் உண்மையான அரசாங்கத்தின் தலைவர் என்று கருதப்படுகிறார். அப்போ ஆளுநர் வந்து பெயரளவுக்கு நிர்வாகியா இருக்கிறாரு, சிஎம் தான் வந்து உண்மையான அரசாங்கத்தின் தலைவர். மாநில ஆளுநரை வந்து நம்ம சிஎம் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ண. அப்போ மாநில ஆளுநர் சிஎம் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அவங்கள தான் வந்து பதவி நியமனம் செய்யறாங்க. அவங்களோட ஆட்சி காலம்னு பார்த்தா 5 வருஷம். இவர் வந்து சட்டமன்றத்தில் உங்களோட ஆட்சி காலம் 5 வருஷமா இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மையின் ஆதரவு எப்ப இருக்கோ அது வரைக்கும் உங்களோட ஆட்சி கலையாம இருக்கும். ஸோ பெரும்பான்மை உறுப்பினரோட அந்த இது வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா எந்த நேரத்தில் வந்தாலும் ஆட்சி வந்து கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சிஎம்மோட ஒரு அறிவுரையின் காரணமாக கவர்மெண்ட் வந்து மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அதுல அமைச்சருக்கான ஒரு துறையை வந்து சிஎம் வந்து ஒதுக்கிடலாம். இப்போ எந்தெந்த துறை எந்தெந்த அமைச்சருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பை சிஎம் தான் வந்து நியமனம் பண்றாங்க. ஸோ அவங்க தான் முடிவெடுத்து அந்தந்த அமைச்சர்களுக்கு அந்தந்த துறையை வந்து கொடுக்குறாங்க. அதே போல கவர்னரோட ஒரு அறிவுரையின் காரணமாக சிஎம் வந்து இந்த இதெல்லாம் வந்து இது பண்றாங்க. ஸோ இதெல்லாம் அவர் வந்து இது பண்றாருன்னா மாநில வழக்கறிஞர்களை வந்து கவர்னரோட ஆலோசனையில முதலமைச்சர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் பதவி இது பண்றாங்க. மாநில வழக்கறிஞர் பதவியிலும் தேர்தல் ஆணையர் பதவியிலும் அதே போல டிஎன்பிசி தலைவராக இருக்கலாம், திட்டக்குழுவின் தலைவர், நிதிக்குழுவின் தலைவர், இவங்க எல்லாத்தையுமே சிஎம் அப்பாயிண்ட் பண்றாங்க. அது யாரோட அறிவுரையின் கீழே யாரோட பார்வையின் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநரின் பார்வையின் கீழே இதெல்லாமே நடக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி ஸோ அவங்க வந்து இதுக்கு ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த முதலமைச்சர் இந்தந்த நியமனத்தெல்லாம் வந்து செய்யறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக முடியும். அதே போல பிரிவு 164ல் 1வது பாகம் படி ஆளுநரால் சிஎம் அதாவது முதலமைச்சர் வந்து நியமனம் வந்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து சொல்லுது. உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 15% வந்து இது வந்து 164 1வது பாகத்துல 1A வந்து இதை வந்து தெளிவா சொல்றாங்க. உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 15 விழுக்காட்டை வந்து தாண்டக்கூடாது. அந்த விழுக்காடு அப்படிங்கிறது அந்த பெர்சன்டேஜ்குள்ளேயே இருக்கணும். ஸோ சிஎம்மோட சேர்த்துமே நம்ம வந்து 15% தான் வந்து காட்டணும். அதுக்கு மேல வந்து அந்த விழுக்காடு வந்து குறைஞ்சிடக்கூடாது, அதிகமாகவும் கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா 2வது மாநில சட்டமன்றம். இது வந்து ஓரவை மற்றும் ஈரவை சட்டமன்றங்களை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன்னா 2 அவைகள் இருக்கு, மேலவை கீழவை அப்படின்னு 2 அவை இருக்கு. இந்த ஈரவை வந்து எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா,
மற்றும் இந்த இடங்கள்லாம் வந்து ஈரவை சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கிட்டத்தட்ட 235 பேர். அதுல ஒருத்தர் வந்து ஆங்கிலோ இந்தியனா இருக்காங்க. இவங்களை தான் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ அப்படின்னு சொல்றோம். அப்போ அவங்க வந்து எம்எல்ஏ அந்த அசம்பிளியில வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த எம்எல்ஏக்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள். இந்த அமைச்சர்கள் வந்து மொத்தம் 36. இது வந்து இவங்க இருக்கக்கூடிய இடம் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து சட்டமன்ற பேரவை, நம்ம மேலவை கீழவைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து கீழவை. இது மாநிலத்தின் உண்மையான அதிகாரமைப்பு அப்படின்னு சொன்னா இந்த கீழவை தான் சொல்றோம். சட்டமன்றம் இதுல 500க்கு மேல மேக்சிமம் மெம்பர்ஸ் இதுல 500. அப்ப குறைவானது பார்த்தோன்னா 60க்கு கீழே இருக்கக்கூடாது. அதே போல இவங்களோட ஆட்சி காலம் பார்த்தா 5 வருஷம். கீழவையில வந்து 3/1 பங்கு மீகாமல் இருக்க வேண்டும். மேலவையில 40 குறையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. சட்டமன்றத்துல வந்து கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிறவங்க தான் வந்து உட்கருவா இருக்காங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உட்கருவா செயல்படுறாங்க. இந்த சட்டமன்றத்தில் ஒரு சபாநாயகர் இருப்பார். அதே போல துணை சபாநாயகர். இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பதவியை வந்து நீக்கணும். இப்போ வந்து சபாநாயகர் வந்து தன் பதவியிலிருந்து விலகிறார் அப்படின்னா அவர் விலகிறதுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே அதை வந்து அவர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டரோ இல்லை வந்து அந்த அறிக்கையை வந்து சொல்லிடணும் வந்து ரிசைன் பண்றேன். 14 டேஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து விலக முடியும். அடுத்த சட்டமன்ற மேலவை. இது வந்து பாத்தீங்கன்னா விதன் பிரிவத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற மேலவை இருக்கு. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் மற்றும் 28 மாநிலங்களுக்குமே மொத்தமா 6 சட்ட மேலவை தான் இருக்கு. இந்த மேலவையை நம்ம நிரந்தர அவை அப்படின்னு சொல்றோம். இது வந்து 6 வருஷம் வந்து இந்த மேலவை வந்து அதாவது பீரியட் ஆஃப் டென்யூர் அப்படின்னா அவங்களோட ஆட்சி காலம் வந்து 6 வருஷத்துக்கு இருக்கும். வயது வரம்பு பாத்தீங்கன்னா 30 வயது வரம்பு கம்ப்ளீட் ஆனவங்களா இருக்கணும். 1986 தமிழ்நாட்டு சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த ஆண்டு தமிழ்நாட்டுல மேலவை சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டுச்சுன்னா 1986. இதுல பாத்தீங்கன்னா மசோதா நீக்கப்பட்டு நவம்பர் 1, 1986 இது வந்து நடைமுறையும் படுத்தப்பட்டது. அந்த மசோதாவின் படி இது வந்து நீக்கப்பட்டு நடைமுறையும் படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 12/1 பங்கு தேர்ந்தெடுத்தல் வந்து பட்டதாரி ஆசிரியர்களை இந்த சட்டமன்ற மேலவை வந்து தேர்ந்தெடுக்கலாம். அதே போல 3/1 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்க இந்த சட்டமேலவைக்கு அங்கீகாரம் உண்டு. அதே போல 6/1 பங்கு ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்யறதுக்கான தகுதிகளும் இதற்கு உண்டு. சட்டப்பிரிவு பாத்தீங்கன்னா 169 படி மேலவை உருவாக்குறதோ இல்ல வந்து நீக்கம் அதை வந்து கலைக்கிறது, அந்த சபையை கலைக்கிறதோ இதுக்கான உரிமைகள் இதுக்கு இருக்கு. சட்டப்பிரிவு 169. அடுத்து பாத்தீங்கன்னா பண மசோதாவை வந்து கீழவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். மேலவையில அதை அறிமுகப்படுத்த முடியாது. மாநில நிதித்துறையில பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம், இப்ப நம்ம மேல உச்ச நீதிமன்றம் பார்த்தாச்சு, இப்ப உயர்நீதிமன்றம். இது பாத்தீங்கன்னா கொல்கத்தா, மும்பை, சென்னை ஆகிய பகுதிகளில் 1862 தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 1956 7வது சட்ட திருத்தத்தின்படி 2 மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு காமனா ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபடி பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், சண்டிகர் இது எல்லாத்துக்குமே காமனா சண்டிகர்ல வந்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா கவுத்காட் அதுல வந்து ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு. இது எந்த பகுதிகளுக்கு பொதுவானது அப்படின்னு பார்த்தா அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து மற்றும் மிசோரம் இந்த பகுதிகளுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் அப்படின்னா கவுகாத் பகுதியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தின் கிளைகள் வந்து பார்த்தா எங்க இருக்குன்னா இட்டாநகர், அதே போல வந்து இட்டாநகர், கோஹிமா, ஐஸ்வால் இப்படிங்கிற இந்த இடத்துல இந்த நீதிமன்றத்தின் கிளை நீதிமன்றம்னு சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றங்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிக்கப்படுகிறார். 28 ஸ்டேட்டுக்கும் 9 யூனியன் டெரிட்டரிக்கும் பொதுவா 25 உயர்நீதிமன்றம் நம்ம இந்தியாவில இருக்கு அப்படின்னு செயல்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. 1862 ஜூன் 26 விக்டோரியா மகாராணி வந்து காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாநிலங்கள்ல வந்து உயர்நீதிமன்றத்தை வந்து தோற்றுவிக்கிறாங்க. இதே ஆண்டுதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து சட்ட மேலவை வந்து வேணான்னு சொல்லி நீக்கப்பட்டிருக்கு. அதே ஆண்டுல விக்டோரியா மகாராணியோட காப்புரிமை சட்டத்தின் கீழே அந்த கடிதத்தின் கீழே இந்தந்த இடத்துலலாம் உயர்நீதிமன்றங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம், அது வந்து லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய உயர்நீதிமன்றமாக கருதப்படுகிறது. அடுத்து பேராணை அதிகாரம் சட்டப்பிரிவு 226 படி உயர்நீதிமன்றத்துல நம்ம இது பண்ணலாம். உயர்நீதிமன்ற பேராணை அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழே நடக்குதுன்னா 226. அதே போல உச்ச நீதிமன்ற பேராணை அதிகாரம் எந்த சட்டப்பிரிவின் கீழே நடக்குது அப்படின்னு பார்த்தா சட்டப்பிரிவு 32 கீழே இந்த அதிகாரம் செயல்படுத்தப்படலாம். ஆவணங்களின் பாதுகாப்பு பெட்டகம் அப்படின்ற அழைக்கப்படுகிறது வந்து இந்த உயர்நீதிமன்றம். அப்போ இந்த உயர்நீதிமன்றம் மற்றும் இதுலதான் வந்து என்னன்னா இது வரைக்கும் என்னென்ன கேசஸ்லாம் நடந்திருக்கும் அந்தந்த கேசஸ்க்கான ஃபைல்ஸை வந்து ப்ரூஃபோட ரெக்கார்டடா அதுல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா பின்வரும் காலங்களில் அந்த கேஸை பத்தின ஹிஸ்டரியை நம்ம திருப்பி பார்க்கறதுக்கும் இந்த டேட்டாஸை வந்து ரெக்கலெக்ட் பண்றதுக்கும் வந்து இந்த ஆவண பெட்டகம் வந்து பெரும் உதவியோட இருக்கிறது. இப்போ இது வரைக்கும் நடந்த கேசஸ் அத்தனையோட காப்பியுமே அங்க வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதே போல மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மனுநீதி சோழனின்
இந்த சிலை வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. அதாவது சம நீதி கண்ட சோழன் சிலை அந்த இடத்துல இருக்கு. உயர்நீதிமன்றம் அது பார்த்தீங்கன்னா ராணுவ நீதிமன்றம் தவிர மற்ற சார்பு நீதிமன்றங்கள் எல்லாத்துக்குமே தலையிடக்கூடிய உரிமை அதுக்கு இருக்கு. அப்போ உயர்நீதிமன்றம் எதுல மட்டும் தன்னுடைய தலையீடு வந்து இருக்காது அப்படின்னு பார்த்தா ராணுவ நீதிமன்றத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றமா இருக்கலாம், இல்ல வந்து தீர்ப்பாயங்களா இருக்கலாம். இந்த மாதிரியான அடுத்த அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்ல மேற்பார்வையிடும் அதிகாரம் இந்த உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நடுவண் மற்றும் மாநில அரசு. நம்ம 10th and 12th ரெண்டுலையுமே கவர் ஆனதை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த நோட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. ஸோ எங்கேயுமே நம்ம தேடணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த 2nd and 3rd லெசன் ஃபுல்லாக 10th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே ஷார்ட் பண்ணி ஒரு 2-3-4 பேஜஸ்ல வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இது உங்களுக்கு டக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அதே போல் ஸ்டடி பர்பஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது தேவை அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் இங்கே ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பொலிட்டிக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா வித்தின் 100 daysக்குள்ள இன்க்ளூடிங் 6 units ஜிஎஸ்ல உங்களுக்கு குரூப் 4ல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ அதிலே வீடியோ கிளாஸஸ் வந்துடும் உங்களுக்கு. அதே போல் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸும் கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸும் வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரே பேக்கேஜில் உங்களுக்கு வித்தின் 100 daysக்குள்ள இன்க்ளூடிங் ரிவிஷனும் நம்ம அதிலே முடிச்சிடலாம். ஸோ ஜூன் 15 வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து நடக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு 20 days முன்னாடியே நம்ம வந்து ஃபுல்லாக 6 units கவர் பண்ணி ஃபுல்லாகவே படிச்சு முடிச்சிடலாம். இன்க்ளூடிங் ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ்க்கும் கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் இஸ் ரன்னிங் ஆன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா அதே சேம் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கிறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம்.